முருகா சரணம். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 25/9/2025 வியாழக்கிழமைங்க. தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இன்றைக்கி 9ஆம் தேதிங்க. இன்றைக்கி சமநோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12:15 ஆரம்பித்து 1:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 ஆரம்பித்து 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்துங்க ஒரு அருமையான நாள் அப்படின்னு பார்த்தா அது சதுர்த்தி திதியில் வருதுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 1:30 ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் சவுத், அதாவது தெற்கு திசைங்க. அதுக்கு பரிகாரம் தைலங்க. சூரிய உதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:03 பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:09 வரைக்கும் திருதியை திதிங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வந்துடுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு 7:03 வரைக்கும் அது சுவாதிங்க. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:02 வரைக்கும் சித்த யோகங்க. அதுக்கப்புறம் அந்த 6:03 இரவு 7:03 வரைக்கும் அமிர்த யோகம். அதுக்கப்புறம் சித்த யோகம். மொத்தத்தில் இன்னைக்கு யோகம் எல்லாமே அருமையான யோகம்னு வச்சுங்களேன். சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:03 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா மிதுனத்தில் குரு இருக்காங்க, சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க, கன்னியில் சூரியன் புதன் இருக்காங்க, துலாத்தில் செவ்வாயும் சந்திரன் இருக்காங்க, தனுசுல மாந்தி இருக்காருங்க, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட்ல இருக்காருங்க. இந்த பொதுவான கோச்சார அமைப்பை பேஸ் பண்ணி தான் அவங்க ராசி பலனை நம்ம கண்ணு சொல்லியிருக்குங்க. சரி வாங்க ராசி பலன் பார்க்க போலாங்களா? வணக்கங்க மேசராசி நேயர்களே. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சொன்னேன், ஒரு தன்னம்பிக்கை தன்னை போல உங்களுக்கு பிறக்க போகுது. அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, தனி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் சிறு தொழில் பெரிய வியாபாரம் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே உங்களை அறியாமையே ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் இந்த கிரகாச்சார அமைப்பில் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க இந்த வியாழக்கிழமையில். அதுவும் இல்லாமல் பல பேர் ஒரு புதிய ஒரு வெற்றிக்காக புதிய வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட புதிய வெற்றி புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமோகமாகவே நல்லா தெரியுது. புதிய விஷயத்தை எது செஞ்சாலும் சரி, ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா உங்களை ஒரு இன்டென்ஷனை நோக்கி ஒரு புஷ் பண்ணி விடுன்னு வச்சுக்கலேன். நல்ல விஷயமா நடக்க போகுதுங்க. சில பேர்த்துக்கு அங்கங்கே அலைச்சல் இருந்தால் கூட, அதுவும் வியாபாரம் தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே அலைச்சலோடு சேர்ந்து வெளியூர் போக வேண்டி இருந்தால் கூட ஒன்றும் வெற்றியான அலைச்சல் இருக்காது. நல்ல ஒரு திருப்திகரமான லாபத்தை தரக்கூடிய உங்கள் முயற்சிக்குண்டான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அது வெற்றிக்குண்டான வழியத்தான் இருக்குது. அதனால் அலைச்சல் பிரயோஜனமான சுப அலைச்சல் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியுங்க. மற்றபடி சில பேர்த்துக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மனசுக்குள்ளே ஒரு சாந்தமான எண்ணங்கள் தோன்றி அந்த சாந்தமான எண்ணத்து மூலிமா பிறருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றி அதுக்குண்டான செயல்பாட்டிலையும் சில பேர் இறங்க போகிறீங்க. இப்பேற்பட்ட மேசராசிக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் ஒரு தடங்கல்கள் இழுவறிகள் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய நாளில் அமோகமாக நடக்க போதுங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, அதுவும் பர்டிகுலராக வேலைக்கு போகிறீங்களே அவங்களுக்கு இருந்து வந்த பல சிக்கல்கள்லாம் மாறி ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றமான உங்களை உயர்த்தி தரக்கூடிய ஒரு அருமையான சூழல் மேசராசிக்கு அமைய போதுங்க. மொத்தத்தில் உற்சாகம் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த வெற்றி நிறைந்த ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் தேடி வந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருந்தா அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான வழி இன்னைக்கு கிடைக்க போது. பர்ஃபெக்டாக அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒன்று, அது மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெற்றியான உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான டே அப்படின்னு மேசராசிக்கு இருக்கக்கூடிய கிருத்திகைக்கு சொல்லாங்க. நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வாங்க ரிஷபராசி மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மனசளவில் இதுவரைக்கும் எடுத்துகிட்டு வந்த பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் அடியெடுத்து வச்சுட்டு வரீங்கிறது கண்ணு முன்னாடியே தெரியுதுங்க. மற்றபடி நீங்கள் நம்மளை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முரண்பாடு போயிட்டுருக்குதுங்க. எப்பவுமே மற்றவங்களை பற்றி எதையும் கமெண்ட்டும் பண்ண வேண்டாம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை பற்றி நீங்கள் ஒரு செயல்பாட்டை நோக்கி கொண்டு போனீங்கன்னா ஒரு தன்னலம் தானுங்க. பட் இருந்தாலும் இப்போ சூழ்நிலையை அப்படி தன்னலமாக கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். பொதுநலனுக்காக போனீங்கன்னா அங்கே உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குனே 10 பேருக்கு வந்திருப்பான். ஏன்னா நல்லது செஞ்சாலும் பேரை கெடுக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு குறைகள் வரக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு இந்த வியாழக்கிழமையில் கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாத்த பற்றியும்
புறம் சொல்கிறவங்களை பற்றி, புறம்னா என்னங்க, நம்மளை பற்றி குற்றம் சொல்கிறவன், குறை சொல்கிறவன், மறைமுக எதிரிகளை பற்றி நீங்கள் புரிதல்கள் தன்மை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு வச்சுக்கங்களேன். யார் என்ன பண்ணுவாங்கிற நீங்கள் தான் ஒரு யதார்த்தவாதி. நீங்கள் யதார்த்தவாதியாக இன்றைக்கி இல்லாமல் யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் சுப நாளாக தான் உங்களுக்கு இருக்க போது. மற்றபடி உங்கள் செயல்பாடு, வியாபாரம், தொழில், வேலையில் இருந்த சோர்வுகள் இருக்கவே இருக்காது. சோர்வுனா என்னங்க, டயர்ட்னஸ், எதுவும் நம்பிக்கை இல்லாமல் செயல்படுறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யூ ஆர் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு பர்சன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட ரிஷபராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இருக்காது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வரா கடன் இருந்தால் கூட வசூலாகக்கூடிய காலகட்டம் இருக்குது, ரைட்டா? நீங்கள் கேரண்டி கொடுத்த ஒரு கடைக்காரன் நீ பதில் சொல்ல வேண்டி இருந்தால் அவரே வந்து உங்களுக்கு ஏப்பா அவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஒன்றும் ஒரி பண்ணாது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு தன்மையில் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுப செய்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுப செய்தியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத பல பேரிடமிருந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு, சின்ன ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் கூட உங்களுக்கு தேடி வந்து உங்கள் லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்டாக இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மாற்றம் கொடுக்க போதுங்க. மொத்தத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னாவே உங்களை பற்றி அவங்க இன்னும் பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் மற்றவங்களை பற்றி நிறைய பேசாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்குது. மகிழ்ச்சிகரமான ஒரு உயர்வு மிக்க சம்சாரத்துடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி ஒரு நல்லாவே கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் லைஃப் இன்னைக்கு உங்களுக்கு அமைய போதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, வெற்றிக்குண்டான பாதை ஒன்று உங்களுக்கு பழிச்சுன்னு தெரிய போகுது. முயற்சிகள் வீண் போகாதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களே. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்ததெல்லாம் போய் இன்னைக்கு ஏமாற்றம் அல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு கண்கூட பார்க்க போறீங்க. மொத்தத்தில் ரிஷபம் மற்றவங்களுக்கு பேசாமல் தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமோகத்திலையும் அமோகங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் செலவு ஈஸியாக பண்ணிடுறோம். அதில் சேமிப்புங்கிறதே குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னைக்கு வரும். பல பேர் அதை பார்த்து கஞ்சப்பயன் ஐயா அப்படின்னு கூட பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஒரு சிக்கனமான பேர் வழி அப்படின்னு குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாட்டையோ உங்கள் அம்மனிகிட்டையோ நல்ல பேர் எடுப்பீங்க. பரவாயில்லையே, அள்ளி விடாமல் கொஞ்சமாக செலவு மிச்சம் பண்ணி சேமிக்கணும் எண்ணம் வந்திருக்குது, பெரிய ஆளியா அப்படின்னு மிதுனராசிக்காரங்களுக்கு வீட்டில் ஒரு பாராட்டு கிடைக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு செயல்பாட்டு தன்மையில் ஒரு வீர தீரமிக்க செயல்களில் ஈடுபடுறீங்களோ இல்லையோ, ஆனால் பண விஷயத்தில் கராரான பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் எதை பண்ணாலும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, கஞ்சன்னு சொல்லிட்டானே, அடுத்தவங்களை பற்றி நினச்சி மனசில் குழப்பங்கள் வரும். அடுத்தவங்க குடும்பத்துக்கு என்ன பேர் எடுக்கிற அதுதான் முக்கியம் அப்படிங்கிற நீ கஞ்ச பேர் வழி இல்லைங்க, சிக்கனமான பேர் வழி அப்படின்னு குடும்பத்தில் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்க போகுது, ரைட்டுங்களா? அதுதான் உண்மையான ஒரு கோச்சார அமைப்பு தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு உறவுகளாகட்டும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர், வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுலாம் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. மற்றபடி உங்களுக்கு கோயிலுக்கு சில பேர் போகணும், குடும்பத்துடன் கோயிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வாங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு மிதுனத்துக்கு அமோகமாகவே நல்லா தெரியுதுங்க. மற்றபடி உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் கொஞ்சம் மேற்படிப்புக்காக எங்கள் அப்ளை பண்ணோம்னு நினச்சா அது இதுவரை தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்கள் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1க்கு 2 டைம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? தெரியாத நபர்கள் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணி பணம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தந்தை வழியோ அல்லது பெற்றோர்கள் தாய் வழியோ எப்படி தான் உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து உண்டான பிரச்சனை இருந்தால் அது நீங்கி அதுக்கு உண்டான ஒரு பணவரவோ தனவரவு கிடைக்கணும்னு வச்சுக்கலாம். மொத்தத்தில் உறவுகள் மூலிமா ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்பு, பாசிட்டிவான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்க போதுங்க. மற்றபடி உங்களுக்கு தரம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு மிதுன ராசிக்கு சொல்லலாம். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல கன்ஃபியூஷன்ஸ், பல தடைகள் எல்லாமே இருந்து மனசில் குழப்பங்கள் இருந்தால் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு சேமிப்புக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத ஒரு செய்தி வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த திருவாதிரைக்கு இந்த வியாழக்கிழமையில் இருக்குதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த அந்த வழக்கு பிரச்சனையாகட்டும் அல்ல பூர்வீக சொத்து பிரச்சனையாகட்டும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சி ஒரு அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று கிடைக்க போகும்.
முதல்ல மிதுனம் இன்னைக்கு அமோகத்திலையும் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நல்லது போய் பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, சார் இன்றைக்கி நாள் நல்ல வார்த்தை நாளை சொல்லுங்கள் சார் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இயங்கிட்டு இருந்த உங்களுக்கு வார்த்தை மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எதிர்பாராத பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. குரு பகவானுடைய வியாழக்கிழமை ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்க போகுது. எதிர்பாராத இடத்துல கூட உதவிகள் கூட கிடைக்க போகுது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான சில வழிகள் தென்பட போகுது. 100% பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சொல்லாட்டி கூட கண்டிப்பாக நேற்றோட இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைக்க போகுது. உங்களுக்கு தொழிலை பற்றி, வியாபாரத்தை பற்றி, வேலை பற்றி, அல்ல புதிய முயற்சிகள் பற்றி சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருக்கும். அந்த சிந்தனை ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக மாறுவதற்குண்டான வழி இந்த வியாழக்கிழமையில் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதிய விஷயத்தை கற்றுக்கணும், புதிய விஷயத்தை செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டிங்கன்னா அதில் ஒரு ஆர்வம் தன்னை போல வரும். அந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது. சில பேர்த்துக்கு அங்கங்கே அந்த உள்ளூருக்குள்ளே பயணம் இருக்கலாம், அல்லது ஒரு வெளியூர் அப்பா அம்மா பாட்டிலருக்கு கிராமத்துக்கு போகலாம். இப்படி பயணங்கள் இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாற்றமாக, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயணமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த இது இல்லைங்க. அதே சொன்ன உடல் ஆரோக்கியம், அப்பா அம்மாவும் சரி, மாமனார் மாமியார், அந்த சொந்த நெருங்கிய ரத்த சொந்தம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் முன்னப்படம் இருந்தால் கூட, மனசை பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய இதாக இருக்கும். வருத்தமாக இருந்தாலும் சொல்யூஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட உங்களுக்கு சிந்தனைகள் இருந்து பல கன்ஃபியூஷன்ஸ், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், கையில் காசும் பணம் சேர மாட்டேங்குது, அப்படி இருந்த குழப்பங்கள் நீங்கி ஓரளவுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நேற்றோட இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. உங்களை மதிப்பு உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு அருமையான நாள். மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப மனசுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கடகராசி நேயர்களில் புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரிய வெற்றி, பல பேர்த்துக்கு இருந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பூச மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றோட இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சிக்கு, அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டாகுங்க, கவலைப்படாதீங்க. ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக நேற்று வரைக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே சொசைட்டியே உங்களுக்கு ஒரு மாற்றமான சப்போர்ட்டை கொடுத்து உங்களையே திக்குமுக்காட வைக்க போகிறாங்க கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களே. நல்லவை பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி சிங்க குட்டிகளே, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நேற்று வரைக்கும் சார் யாரையும் நானும் நம்புறதில்லை, அவங்களும் நம்புறதில்லை, நம்பாமையே பல காரியத்தை பண்ணி மனசில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்குது சார் அப்படின்னு மனசுட்டு பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட மனசுட்டு சொல்கிற உங்களுக்கு இன்னைக்கு அதே உறவுகள், அதே நண்பர்கள், தொழில் சார்ந்த நிறுவனத்தில் கூடிய பார்ட்னர்ஸ், இவங்க மூலிமா நீங்கள் நினச்சதை சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்க மாட்டே தெரியுது, நான் நேற்று திங்க் பண்ணேன் அப்படின்னு அவங்களாம் ஒரு சப்போர்ட்னஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உயர் அதிகாரி, நீ செய்கிற வேலை கொஞ்சம் முன்ன பண்ண லேட்டாக ஆனால் கூட, ஆனால் அதில் பர்ஃபெக்ட்னஸ் ஒன்று இருக்குதப்பா, உங்களை பாராட்டுவார். இப்படி தொழில் வியாபாரம் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி மனம் மகிழக்கூடிய செய்திகள் அவங்க மூலிமா கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. பல பேர்த்துக்கிட்ட உற்ற நண்பர்களாகட்டும், ஏன் நம்ம சம்சாரம், நம்ம அம்மனிக்கிட்ட கூட மனம் விட்டு பேச மாட்டேங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக என் மனசில் இதுதாம்மா இருக்குது, என் கவலையெல்லாம் இதுதான் அப்படின்னு ரொம்ப நெருங்கிய உறவுகள்கிட்டையும் நெருங்கிய நண்பர்கள்ட்டையும் மனம் விட்டு பேசுகிறீங்கன்னா தெளிவான ஒரு முடிவு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நீ என்ன மனசுக்குள்ளே ஏக்கமாக நினச்சிங்களோ அதை அம்மனிகிட்ட சொன்னீங்கன்னா அம்மனி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்குன்னு வச்சுக்கல. சில பேர் ஒரு வேலை இங்கிருந்து வேறு வேலைக்கு போகலாம், தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அந்த சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமையில் குரு பகவான் அருளால் கண்டிப்பாக சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சுப செய்தி ஒன்று உங்கள் வீட்டில் எத்தனை நாள் பெண்டிங் இருந்தால், அந்த தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி சுப காரியங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறை இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தெரியுது, கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சில அவநம்பிக்கையாக சொல்லியிருப்பாங்க, அந்த அவநம்பிக்கை நீங்கி உங்கள் மேலே யூ ஆர் த பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் தான் முடியும் அப்படின்னு உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு சொசைட்டியில் முக்கியமான ஆள் அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்குவாங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் தொழிலும் வியாபாரத்திலையும் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாங்க. ஏன்னா நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க, சாதகமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒன்றும் கொலைப்பட வேண்டியதில்லை. மொத்தத்தில் மகிழ்ச்சியான உற்சாகம் மிகுந்த உங்களுக்காகவே இந்த நாள் பிறந்திருக்குது அப்படின்னு
ஒரு நினைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு சிம்மத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட அந்த கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் மிக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மகம் ஜோரா ஜொலிக்க போகிறீங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்துக்காக ஏக்கம் தடங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இன்னைக்கு பிரகாசமான வாய்ப்பு, வெற்றி கொண்டான வழி ஒன்று தெரிய போகுது. புதிய முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா அமோகமாக நடக்க போகுது. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொன்னேனே, உங்களுக்காகவே பிறந்த நாள் அப்படின்னா அது உத்தரவு தான். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியான இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு சென்னிமலை முருகன் அருள் புரியட்டும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, துடுக்குத்தனமா சுறுசுறுப்புங்கிற பேரில் எடுத்தாங்க விழுத்தன ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. நல்ல மனுஷன்தான், ஆனால் இப்படி ஏமாந்த ஆளாக இருக்காரே அப்படின்னு ஒரு பேர் வந்துருங்க. யாருக்கிட்ட? அம்மனிகிட்டையும் வந்துரு, குடும்பத்துலேயும் வந்துரு, வெளியிலையும் வந்துரு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி, அது வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வேலையில் புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறோம், அல்லது ஒரு சேமிப்பை ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட தயவு செஞ்சு தகுந்த ஒரு ஆலோசனை, தொழில் பண்ணுறேன்னா ஒரு அதே தொழில் பண்ணுற ஒரு நண்பர்கிட்டையோ உறவுகிட்டையோ அல்லது சேமிப்பு பண்ணுறோம்னா எதில் சேவ் பண்ணால் நம்ம அதிகமாக லாபம் கிடைக்கும், இப்படி எதை பண்ணாலும் சரி தகுந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். ஏன் எடுத்தோன்னே இதை சொல்கிறோம்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணிங்கன்னா அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்பேற்பட்ட காலகட்டம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துருவார். அந்த படிப்பினையை நாம் பாசிட்டிவாக இருந்தால் ஏற்றுக்கலாங்க, நெகட்டிவாக இருந்தால் உஷாராக இருக்கணும்ல. அந்த உஷார் தன்மைக்காகத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கல. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு புதிய அனுபவம், லாபத்தை விட இன்றைக்கி இதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தப்பை நீங்களே உணரக்கூடிய காலகட்டம் இந்த வியாழக்கிழமையில் அமையப்போகுதுங்க. ஒன்றும் பெரிய லாபத்தில் நஷ்டம் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி ஒரு கோச்சார அமைப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. நண்பர்கள் உறவு மூலிமா எதிர்பார்த்திருந்த ஒரு செய்தி ஒன்று கொஞ்சம் முன்ன பண்ண தடங்கள் இருந்தால் கூட ஈவினிங்குள்ளே ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா தெரியுதுங்க. மற்றும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா கூட சில பேர் மறைமுகமான எதிர்ப்பு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மறைமுக எதிர்ப்பை நினச்சி நீங்கள் நெகட்டிவாக நினச்சிடாதீங்க. எதிர்ப்பை மீறி ஜெயிக்கிறதா உண்மையான வெற்றி அப்படிங்கிற ஒரு மனப்போக்குக்கு நீங்கள் வாங்க. காரிய வெற்றிக்கு உண்டான வழி நல்லதே கிடைக்கும். எந்த விஷயத்துக்கு போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் குரு பகவான், உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் நீங்கி மனமகிழ்ச்சிக்கு உண்டான வழியை அவங்களே காட்டி கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன இருந்தால் கூட மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காரு, உங்கள் ஆதரவுக்கு பஞ்சம் இருக்காது, அரவணைச்சு போவாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லைங்க. எல்லாத்தையும் உறவுகள், நண்பர்கள், வேலை செய்கிற இடம் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அவங்க ஒரு ஆக்ஷன் கொடுத்தா நீங்கள் உடனே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. சரி அவங்க என்ன நம்ம நிலைமை அப்போ அவங்க நிலைமை அப்படிங்குது அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்குள்ளே இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமோகமான நாள். உங்கள் சாதகமான சூழலை நீங்களே உருவாக்கிக்கலாம். பரவாயில்லப்பா, நான் கோபமாக பேசினா கூட சாந்தமான ஆள் அமைதியாக இருக்கார் அப்படின்னு அவங்களே நினச்சி ஈவினிங்குள்ளே உங்களை சாரி சார் சாலையை கொஞ்சம் கஷ்டமாக திட்டிட்டேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவங்களே வருத்தப்படக்கூடிய சூழலை உருவாக்குவாங்க. ஸோ டோன்ட் எமோஷன், அதாவது என்ன சொல்கிறது, எமோஷனலாக விஷயத்தை ஆகட்டி ஷேர் பண்ணிக்காதீங்க. உடனடியாக அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படி இருக்காதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாளாக நம்ம ஈஸியாக கொண்டு போகலாங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கம்மியாக இருந்தால் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாளைக்கு எப்படி டெவலப் பண்ணலாங்க ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுன்னு வச்சுக்கல. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பேர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும், இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதை சமாளித்து தான் வெளிவரோன்னு வச்சுக்கல. டோன்ட் வரி, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மற்றவங்கள விட உங்களுக்கு ஓகே தான். நினச்ச காரியம் கொஞ்சம் தடங்களோடு இருந்தாலும் ஈவினிங்குள்ளே நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி நாள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நாமளும் லைஃப்பை புரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க 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 துலாம் ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சார் நேற்றுலேருந்து ஒரே டென்ஷன் சார். ஆஃபீஸ் போனாலும் சரி, வேலை வியாபாரத்தில் அத்தனை பொறுப்பு நானே பார்த்துக்கிறேங்க சார். எத்தனை சார் பார்க்குறது, மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா அந்த புலம்பலோடு சேர்த்து இன்னைக்கு ஒரு புது புலம்பல் ஒன்று வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துலேயும் பொறுப்பை சேர்த்துங்க தலைமையில் போடுவாங்க. ஏங்க கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கணுங்க, இந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குது போய் பாருங்க அப்படின்னு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அம்மனையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்பா அம்மா இந்த வேலையை செய்டா டே எத்தனை நாள் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் டென்ஷனான கிடையாது. பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு வரும்? ஒரு நல்ல தகுதி வாய்ந்த நபர்கள் தான் வரும்.
அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த நபரா துலாம் ராசி நேயரை இன்னைக்கு நம்ம குரு பகவான் கொஞ்சம் மோல்டு பண்ண போகிறார். அந்த மோல்டிங் டே தான் இந்த வியாழக்கிழமை. அப்படிப்பட்ட உங்களுக்கு சில பேருக்கு எதிர்பாராத சில செலவுகள்னால திக்கு முக்காடி கடன் வாங்கி செலவு பண்ணுற காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. அது சுப செலவோ விரைய செலவோ மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது. என்னடா அது எத்தனை சம்பாரிச்சாலும் பத்தமான இது கடன் வாங்கினா தான் செலவு பண்ணணுமா முருகா அப்படின்னு மனம் விட்டு புலம்பக்கூடிய தன்மை சில பேர்த்துக்கு உண்டாகுங்க. சில பேர் கமிட்மெண்ட்டும் கொடுத்துருப்பீங்க, இன்னைக்கு கடன் வாங்க நாளைக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாமல் ஒரு செயலை செய்வதற்காக கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்களே அந்த செயலை நிறைவேற்ற முடியாமல் படாதபாடு பட வேண்டியது இருக்கிறா முருகா அப்படின்னு மனம் விட்டு புலம்பக்கூடிய நாள். மொத்தத்தில் புலம்பல் பொறுப்பு இது எல்லாமே துலாம் ராசிக்கு இன்னைக்கு அன்பேலன்ஸாக போயிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி உங்களுடைய ஒரு வியூஸ் மற்றவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வியூஸ் எல்லாம் இங்கே பல பேர் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கே கொஞ்சம் வெயிட்டான டே, இத்தனை வேலையாக ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு உங்களை நீங்களே கொஞ்சம் பொறுப்புன்னு இருந்தால் வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கல. மனசளவில் கொஞ்சம் ஒரு விதமான பிடிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதோட இல்லாத லைஃப் இப்படித்தானா எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு குழப்பத்தோடையே இந்த நாளை கடக்க வேண்டிய காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் சேப்புனா சும்மாவா செதுக்குவார்ல, அதனால் கொஞ்சம் அடிபடத்தான் செய்யும். அப்படிப்பட்ட மன வலி கூட சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி எங்கே போனாலும் கோபத்தை டக்குன்னு விட்டுறாதீங்க, வாய் வார்த்தையில் விட்டுறாதீங்க. கோபம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் இந்த நாளை கொஞ்சம் ஒரு இனிமையான நாளாக உங்களாலேயே மாற்ற முடியும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி விவேகமாக விழிப்புணர்வாக உஷாராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இருக்குங்க. எந்த விஷயத்துக்கும் போட்டி தான், பொறாமை தான், எதிர்ப்பு தான் இருக்குங்க துலாம் ராசினர்களே. அதையும் தாண்டி பொறுப்புகளை நீங்கள் ஜெயிச்சா துலாம் கிங் ஆஃப் கிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் பொறுப்புகள் குடும்பத்திலையும் சேர்ந்து வரப்போகுது. புது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுவாதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கொழுத்துன்னு செஞ்சிடாதீங்க. 1-2 டைம் ஒரு விழிப்புணர்வோட சிந்திச்சு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே நீங்கள் துடுக்குத்தனமாக இருந்தால் கூட கொஞ்சம் 1-2 டைம் மூளையில் வச்சு திங்க் பண்ணி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா விசாகம் இன்னைக்கு விவேகமாக இன்னைக்கு நாளை கொண்டு போயிடலாங்க. முதல்ல துலாம் ராசி இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகளை அதிகரித்து ஒரு லேர்னிங் பாயிண்ட் டே அப்படின்னே சொல்லலாம். நல்லது கொலைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க? நேற்றை விட இன்னைக்கு நல்ல நாளாக தான் தெரியுதுங்க. நேற்று சுமாராக இருந்தால் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும், நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தால் இன்றைக்கி சுமாரான நாளாக இருக்கும். அதாவது நேற்றை விட ஒரு ஸ்டெப் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி நல்லா தெரியுது. அதுவும் தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கலாம். இன்றைக்கி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் பல விதத்துல மாறி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே பெரிய விஷயங்க. அப்படி தொந்தரவு பண்ணாமல் இருக்கங்காட்டி உங்கள் வேலையை உண்டு நீங்கள் உண்டு இருந்தீங்கன்னா இன்ற நாள் ஒரு வியாழக்கிழமை அமோகமாக கொண்டு போயிடலாம். பல பேர் ஒரு புதிய முயற்சிக்காக புதிய வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான வழியும் நல்லாவே இருக்குதுங்க. ட்ரை பண்ணலாங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. சில பேர்த்துக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் தாங்கல் என்னங்க என்னடாது வாழ்க்கையை பிடிபட மணி இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார ப்ரே பண்ணிக்கும். அந்த தெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நல்லா தெரியுது. ரைட்டுங்களா? அதே போல் நீங்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கிறீங்க, கடன் வாங்கி தான் செலவுன்னு நினச்சா 1 டைம் 2 டைம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அந்த கடன் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. அதே சமயத்தில் நம்ம கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாலும் மனசளவில் ஒரு அழுத்தம் இருக்கும், இன்க்ளூடிங் உங்கள் அம்மனையும் சரி குடும்பத்துலேயும் சரி. ரைட்டுங்களா? அதெல்லாம் ரொம்ப எல்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் நெகட்டிவ் வைப்பை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை கொண்டு போயிடாதீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உற்சாகமூட்டும் வகையில் ஏதோ ஒரு நல்ல நண்பர் மூலியமாவோ அல்லது நம்ம அம்மனி ஆறுதல் சொல்கிற மூலியமாவோ ஓரளவு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நல்ல நண்பரை சந்தித்து அளவுலாவி மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான ஒரு மாலை பொழுதில் இனிமையான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லறம் இனிமையானது அப்படின்னு அவங்கள அனுசரித்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த பல செயல்பாடுகளில் பல பேர் குறை சொல்லுவாங்க. அந்த குறை சொல்லாமல் இருக்கணும்னா சார் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது நாளைக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு அனுசரித்து போய்க்குங்க. அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் எந்த இடத்துலையும் பேசிடாதீங்க. இப்படிலாம் இருந்த உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்ன பண்ண இருந்தால் கூட ஒன்றும் ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குதே, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடையே ஆரம்பித்து கொஞ்சம் எண்ணத்தோடையே முடிகிற மாதிரி நாளாக இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உற்சாகத்துக்கு
அதே சொல்ல கஷ்டத்தில் ஒரு தோல் கொடுப்பாங்களே, அப்பேற்பட்ட ஒரு தோல் கொடுக்குற ஒரு குடும்பமாக உங்களால் கொண்டு போக முடியும். இதுதான் யதார்த்தமான உண்மையை அப்படி ஓப்பனாக சொல்கிறேங்க. இன்றைக்கி தான் சொல்லலை அப்படி இருக்கங்காட்டி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சென்னிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்கங்க. விருச்சிக ராசிக்கு பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு அனுபவமான நாள் அப்படின்னு அனுபவம் மிக்க ஒரு நாளாக இது கொடுத்துருக்காரு அந்த குரு பகவான் இந்த வியாழக்கிழமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த போயிட்டீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் கவனமாக பேசணும், உஷார்த்தன்மையோடு பேசணும், எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. ரைட்டுங்களா? அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்புகள் தள்ளி போக ஒரு எதிர்மறை எண்ணத்தினால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட அமையும். வருத்தப்பட வேண்டாம். கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டிங்கன்னா உற்சாகமாகவே ஒன்று இல்லை இருக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, மற்றவங்ககிட்ட நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாளை சூப்பராக கொண்டு போயிடலாம். விருச்சிகம் இன்றைக்கி இந்த பார்த்த 12 கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சோதனையை கொடுக்காம தவிர்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நல்ல ஒரு வேலைக்கு போகிறீங்க, தொழில் வியாபாரத்தை அதான் மெயின், அந்த பேஸ் போன் பொருளாதாரத்துக்கு உண்டான வழிமுறைகளில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த வெற்றியுடன் எதிர்பார்த்த லாபத்துடன் இன்றைய நாள் உங்களுக்கு தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நல்லாவே நடக்க போதுங்க தனுசு ராசி நேயர்களே. அந்தளவுக்கு மனசுக்குள்ளே உங்களை அறியாமல் உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. உங்கள் மதிப்பு மரியாதை சொந்தக்காரங்கிட்டையும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, வெளி வட்டார பழக்க வழக்கத்துலேயும் சரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. இதுவரைக்கும் உங்கள் மனப்போராட்டம், உடல் அளவில் கொஞ்சம் போராட்டம், உடம்பு சரியில்லாமல் போகிறது எல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மேம்பாட்டுத்தன்மை மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வியாழக்கிழமையிலிருந்து அமையப்போகுதுங்க. குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசறிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. அது கல்யாணமானவங்க அம்மனினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப அடடாடா அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொல்லணுமா அமோகமாக இருக்க போகிறீங்க தனுசு ராசி நேயர்களே. உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் பெண்டிங்காக இருந்த தடைகள் மூலியமாக நிறைவேறாமல் இருந்த பல சுப செய்தி ஒரு நல்ல ஒரு அந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுது. சின்ன முயற்சி எடுத்து வச்சா கூட ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு வெற்றி கொண்டான வழி தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தெரியுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்கள் பசங்க உள்ளிட்டும் சரி, ஒரு தொழில் ஸ்தாபனையும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி நல்லாவே தெரியும். அது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமோகமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தன்மையை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை அறியாமையே யூ ஆர் அ கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு உங்களையே புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான இந்த காலகட்டத்தில் மூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ரொம்ப என்ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாங்க. போராடம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை நேற்றை விட இன்றைக்கி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றை விட இன்றைக்கி ஒரு ஸ்டெப் அஹெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு முன்னேற்றப்படி அப்படி இருக்குதுங்க. மொத்தத்தில் தனுசு இன்னைக்கு அமோகங்க, தப்பேக்க சொல்ல முடியாது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, முருகா இன்னைக்கு ஒரு எதிர்பார்த்திருந்த காரிய தடைகள் எல்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் வேலையிலையும் சரி சுணக்கமான நாள் இல்லைங்க, இணக்கமான நாள் தான் உங்களுக்கு. அப்புறம் இப்படி இணக்கமான நாளில் உங்கள் மனசுக்கு ஏற்ற பொருட்களை வாங்கி மகிழ செய்யக்கூடிய ஒரு இருக்குது. இன்னல்கள் நீங்கி, துக்கங்கள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி, வருத்தங்கள் நீங்கி இன்னைக்கு மகிழ்ச்சி, உற்சாகம், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான நாளாக மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இருக்குது. குரு பகவான் ஒரு அப்பேற்பட்ட காலகட்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கார். உங்களுடைய அப்ரோச்சஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அணுகுமுறைன்னு சொல்லுவாங்களே அப்ரோச்சஸ், அந்த அப்ரோச்சஸில் கூட சில விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. நேற்று வரைக்கும் ஒருத்தரை பார்த்து ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட இப்படி பேசுகிறத காரியம் சாதிக்கல அப்படின்னு காரிய சித்திக்காக காரியத்துக்காக அதை பொய் பேசுறது இல்லை, இப்படி ஒரு டெக்னிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அவனா நீ அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்கு இன்றைய நாள் குரு பகவான் சொல்லித்தர போகிறார். எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அப்பேற்பட்ட அனுபவத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள், வேலையில் ஒரு புதிய முயற்சியில் எடுத்த சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல உறவுகள் நண்பர்கள் மூலிமா குடும்பத்துக்கு உண்டான ஒரு சுப செய்தி உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி நல்லாவே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை கண்டிப்பாக மதித்து நடந்துக்குப்பீங்க. அந்த பொறுப்புகளுக்கு உண்டான ஒரு மரியாதை இன்றைக்கி கண்ணு முன்னாடியே தெரிய போகுது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரமாக இருந்தாலும் சரி. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிருந்தால் அம்மனையோட இணக்கம்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே சந்தோஷமாக இருக்கலாங்க. மற்றபடி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் வன்மைத்தன்மை இருக்கும். சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குமா அப்படின்னு டக்குன்னு சிடுன்னு பேசிடுவீங்க குடும்பத்தில் மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி குடும்பமும் குதூகலமான குடும்பமாக மாற்ற முடியும். உங்கள் திறமை இருக்குதுங்க, அந்த திறமைக்கு 10 பேர் மதிப்பளிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த 10ல் 2 பேர்னாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிமோட்டிவேட் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் சரி, மறைமுக தடைகள் இருந்தாலும் சரி, எல்லாம் விலகி மகரத்துக்கு இன்றைக்கி ஜொலிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் தெரியுதுங்க. அதுவும் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல விஷயத்துக்காக உங்களை தூற்றி அதாவது நெகட்டிவாக பேசியிருந்தா கூட இன்றைக்கி அந்த 10ல் 2 பேர் பாராட்டுவாங்க. அந்த அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு தானங்க. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்காக ஏங்கித்து வச்ச உங்களுக்கு ஏக்கம் தீரப்போகுது. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மதிப்பு மரியாதை ஒரு தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு அருமையான நாள். மொத்தத்தில் மகரம் இன்னைக்கு அமோகமான நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியும். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, நேற்றை வரைக்கும் யாரையும் நம்ப முடியாது சார், எல்லாம் குழி வரைச்சு குழியில் படுகொலியில் தள்ளி விட்றாங்க சார் அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு அந்த குழியில் தள்ள போகிற ஆளே திரும்பி தான் இருக்க மாட்டானு, காணாமல் உயிர்வானும். ஸோ உங்களுக்கு நேற்று வரைக்கும் இருந்த நெகட்டிவ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் வைப் மூலிமா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாது. படு பாதாளத்தில் போயிட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் கிடையவே கிடையாது. பாதாளத்தில் போகிற மாதிரி கனவு கண்டால் கூட அங்கேருந்து மீண்டும் எழுந்து மீண்டும் உற்சாகமான நிலைக்கு வந்துடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு தன்மையான நாளை வியாழக்கிழமை குரு பகவானை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட உங்களுக்கு சம்சாரத்து மூலிமா, அம்மனி மூலிமா, குடும்பத்து மூலிமா மதிப்பு மரியாதை உயரப்போகுது. அவங்க சொந்தங்கள்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு பேர், அடே மாப்பிள்ளையா அவரா எப்படி அப்படின்னு உங்களை பற்றி ஒரு மதிப்பு உயர்வான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணப்போகுது. அப்பேற்பட்ட உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் பல புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த புதிய முயற்சிகளால் வெற்றி கொண்டான வழி ஆகச்சிறந்து கிடைக்க போகுது. நேற்று வரைக்கும் மதிப்பு மரியாதை கம்மியான இடத்துல மதிக்கிறாங்களே அப்படின்னு சந்தேகத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா சந்தேகம் நம்மளை விட்டு போகாது. அந்த சந்தேகத்தோடு இருந்தால் கூட அவங்க சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு புரிஞ்சக்கூடிய காலகட்டம் இருக்குது. வியாபாரம் தொழிலில் லாபத்துக்கு பிரச்சனை இல்லை, லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். சேமிப்பும் ஒரு மேம்படக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. எதுலேயுமே ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வேலைக்கு போகிறீங்க, உயர் அதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சார் ஓகே சார் அப்படின்னு உங்களுக்கு ஓகே சார் சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் வேலையும் இருக்கும். தொழில் வியாபாரத்திலையும் அனுசரித்து தான் போவாங்க எல்லாரும். இப்படிலாம் இருந்த உங்களுக்கு பல தடைகள், பல எதிர்மறை எண்ணங்கள் அப்பப்போ தோணுனா கூட அதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் படைகள் விலகி அந்த நெகட்டிவான எனர்ஜிலாம் தாண்டி இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் அமோகமாக இருக்குது. மொத்தத்தில் உறவுகள் மூலிமா தான் சந்தோஷம், பணத்து மூலிமா ஓரளவுக்கு தான் சந்தோஷம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கக்கூடிய இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான ஒரு சப்போர்ட்டிங் டே அப்படின்னு ஓப்பனாக சொல்லாங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் காலையிலிருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க, உற்சாகம் மிக்க, மகிழ்ச்சியான நாளாக தான் இன்றைக்கி இருக்க போதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள் பல பேர் இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி உடைச்சிட்டு ஓகே என்னாலையும் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக புரட்டாதி ஜொலிக்க போகிறீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு இந்த கும்பத்துக்கு நாம் ஓஹோ ஆஹா அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி நேயர்களே, சனி வக்கரத்தில் இருக்குது சார். வக்கரம்னாவே ரொம்ப சோர்ந்து போயிடுறேங்க சார் அப்படின்னு சனியை பற்றியே நினைக்காம சனீஸ்வர பகவானும் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதாவது பொருளாதார முன்னேற்றம், இது செயல்பாடுகள், இதில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி சனி உங்களுக்கு நண்பனாக மாறப்போகிறார். அப்பேற்பட்ட நண்பன் உங்களுக்கு என்ன பண்ணாருன்னா தொழில் வியாபாரம் வேலையில் கூடவே இருந்து கைதூக்கி கூட போகிறார். சில பேர்த்துக்கு பயணங்கள் கூட அமையும். வெளியூர் பயணம், ஒரு வேலையை போக வேண்டியது இருக்குது. அந்த வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சல்லையும் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக கொடுக்க போகிறார், ரைட்டுங்களா? ஆனால் அதே சமயத்தில் அந்த பயணத்தினால, ஒரு வேலையினால், கொஞ்சம் அதிக பழுனால உங்களுக்கு டயர்ட்னஸ், உடம்பு சோர்வுன்னு சொல்லுவாங்க, டயர்ட்னஸ் அது கொஞ்சம் வரும், ரைட்டுங்களா? சனி கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே சுரண்டையும் பார்ப்பார். அப்பேற்பட்ட தன்மையில் கொஞ்சம் இருக்குங்க, ரைட்டுங்களா? அதனால் அந்த உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எது பண்ணாலும் சரி சனீஸ்வரா கூடவே இருக்கிற பழிகுது வாங்கிறாது அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்குங்க. சனி பகவான் நல்லவர் தான், ஆனால் கொடுக்குறத கொடுத்துட்டு நம்மளை சுரண்டி பார்க்குறதுலையுமே கொஞ்சம் வேலைத்தனத்தை காய்ப்பார்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட உங்களுக்கு சில சமயம் மன அமைதி கிடக்கூடிய காலகட்டம் இருக்குது, ரைட்டுங்களா? பணம் வந்தோடனே செலவாயிடுச்சுன்னா மன அமைதி கெடும்ல.
அப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் மீனராசிக்கு இருக்குது. என்னடா பாசிட்டிவாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறேன், ரெண்டும் கலந்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மை தானே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலிமா, உறவுகள் மூலிமா செலவு வைக்கிறதுக்கு தயாராக இருப்பார். அப்பேற்பட்ட நீங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கிக்காதீங்க. கடன் சார்ந்த பிரச்சனை பிறகு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வழக்கமாக சொல்லுவோம்ல, கேரண்டி வாரண்டிலாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா மீனராசி நேயர்களே எந்த சிக்கலும் இல்லாமல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தப்பிச்சு வந்துடலாம். அப்படியே குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா குடும்ப விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்தை சொல்லணும், எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு அது அம்மனியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி பார்த்து முடிவு பண்ணிங்க. ஏன்னா மனசுக்குள்ளே சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, மனசு விட்டு சொல்லிட்டீங்க சண்டை வந்துடும். ஸோ இன்றைக்கி குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, குடும்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு சனீஸ்வரன் நல்ல விஷயத்தை கொடுத்தா கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மேற்கொள்ளும் போது கொஞ்சம் சிந்திச்சு உஷாராக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கூட ரொம்ப நல்லதாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ கடவுளை வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கட்டும். இன்றைக்கி ஒரு அமைதிக்காக போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருப்பீங்க. பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நல்லதே நடக்கும். அதுலேயும் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன ஓட்டலிருந்து பணங்காசு செலவோட்டலிருந்து எல்லாமே கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு நீங்களே அவுத்தரலாம், ஆனால் 4 முடிச்சு விழுந்துடும். அப்படிப்பட்ட கொஞ்சம் நாள் கொஞ்சம் இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். சனீஸ்வரன் நண்பனாக இருந்தாலும் ரைட்டுங்களா, அமைதியாக வெடிக்க தான் பார்ப்பார். நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு தான் இருப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் மீனராசி இருக்குது. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. இந்த 12 ராசிக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து பொதுவான கோச்சார அமைப்பு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். யார் யாருக்கு எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் தான் சனிமலை முருகனை ப்ரே பண்ணிட்டு சொல்கிறோம். உங்கள் வாக்குப்பளிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த லைக்கு ஷேர் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.